வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையும் மணமும் மிகுந்த கருவேப்பிலை எள்ளு பொடி. இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா உதுத்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான வானலை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்ல வானல் சூடான பிறகு இந்த கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்ல மிதமான தீயில் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த ஈரப்பதம்லாம் நீங்கி நல்லா சலசலன்னு வரும். சத்தம் கேட்கும், உங்களுக்கு சலசலன்னு இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சலசலன்னு நல்லா சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை வறுப்பட்டுருச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விட்டால் நல்லா மொறுமொறுப்பாகி வரும். அது வரைக்கும் இது ஆறட்டும். இது ஆற வரைக்கும் நம்ம மற்ற பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு அடிகனமான வானலே வச்சுக்குங்க. இப்போ அதே வானலே வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே எண்ணெய் இல்லாமல் நல்லா மிதமான தீயில் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது அதே வானலில் கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. இது வந்து 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. இந்த கருப்பு எள்ளை வறுக்கும் போது நல்லா அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்குங்க. நல்லா இது பொரிஞ்சு வரணும். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. இதில் தான் தோலில் சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளை எள்ளு சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு எள்ளு பொரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எல்லா எள்ளும் பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். கருகிடாமல் வறுத்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எள்ளு கருகிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் பார்த்து நிதானமாக கருகாமல் வறுத்து எடுத்து பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ திரும்பவும் அதே வானலில் நான் வந்து 9லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிக காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்குங்க. இது காரம் கரெக்டாக இருக்கும். இதையும் ட்ரையாக எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே வானல்லே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உப்பை வறுத்துட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு பொடி எந்த பொடியாக இருந்தாலும் உப்பு வறுத்து சேர்த்துங்கன்னா உங்களுக்கு பொடி வீணாக போகாமல் இருக்கும். இப்போ அதையும் எடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பட்டாணி அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த புளி பெருங்காயம் ரெண்டுத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்குங்க. புளி நல்லா உங்களுக்கு வறுபட்டுருச்சா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு 7 அல்லது 8 பல்லு பூண்டை தோலோடையும் நசுக்கி சேர்த்து வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்குங்க. அடுப்பு மீடியம்லேயே வச்சுட்டு வறுத்திங்கன்னா நல்லா செவந்துடும். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்குங்க. இப்போ எல்லா பொருளும் ஆறுற பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ நமக்கு சுவையான கருவேப்பிலை எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்து கூட சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யும் நல்லெண்ணெயும் போட்டு சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இட்லி பொடி மாதிரியே இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கால்சியம் அயன்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே எடுத்துக்கலாம். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி உணவோட சேர்த்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.